படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற படம் தான் அது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி நார்மலாக போயிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருக்குலாம் சொல்கிறாங்களே. இல்லை அது ஹைப் ஓவராக இருந்துச்சுன்னா நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க. ஆனால் படம் சீரியஸாக நல்லா இருக்குது. எதுவுமே எதிர்பார்க்காம வந்தால் நல்ல படம் நல்லா இருக்கும் மாதிரி சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு கம்பேக். அவர் எங்கே வெளில போனார்? அவர் வெளில போவே இல்லையே. ரியலாக பார்க்குற மாதிரி இருக்குல்ல சொன்னாங்க. அது எல்லா படத்துலையும் அவர் நேச்சுரலாக தான் ஆக்ட் பண்ணிருக்காரு. இது அது சொல்கிறது நிறையா பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. படம் எதுவும் எதிர்பார்க்காம வந்து படத்தை பார்த்தா அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீன் ஏதாச்சும் இருக்கா? பிடிச்ச சீன் படமே நல்லா தான் இருந்துச்சு. அதில் சீன் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல முடியாது. ஜென்ரலாக எல்லா வீட்லேயும் நடக்கிற விஷயம் தான் அது. அதை அந்தந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து நமக்கு ஒரு நல்லது இருக்குது, அதை எடுத்துகிட்டு வெளில வந்தால் படம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது, நல்லாவே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுது. சூப்பராக இருக்குது, வந்து பாருங்கள். நிறைய எனக்குலாம் என்னோடய எதிர்காலம் கண்ணில் தெரியுது. ரொம்ப ஒரு பதட்டத்துலேயே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் இருக்க போதோ லைஃபுங்கிற மாதிரி இருக்குது. பட் நல்லா பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த படம் வரக்கு முன்னாடியே அந்த ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு ஹைப் வந்து எல்லாத்துக்கும் இருந்துச்சு. ரீல்ஸ் எல்லாமே. ஆமாம். ஸோ தியேட்டரில் அந்த வைப்போட பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. விஷுவலாக ஆல்ரெடி எல்லாமும் கிட்டத்தட்ட எல்லாமே ப்ரோமோவில் கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ அதனால் எல்லாமே அதே தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டைலாக் எங்களுக்காக சொல்லலாம் இந்த படத்தில். டைலாக் மேடம்னு நிறைய விஜய் சார் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நானும் அதுதான் லைஃப்பில் நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என் லைஃப்லேயும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லார் லைஃப்லையும் இது நடக்கிற விஷயந்தான். சூப்பராக இருந்தது படம். ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே நல்லாவே ஜாலியாக போயிட்டு இருந்தது. சிரிச்சிட்டே இருக்கலாம் படம். சூப்பராக இருந்தது. அதுவும் விஜய் சேதுபதி நித்யா மேனன் காம்போ சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஓகே சார், நிறைய பசங்க வந்து ஃபியூச்சர் எல்லாம் எங்களுக்கு தெரியுதுனாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்க? ஆமாம், சீரியஸாகவே அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கக்கூடிய கான்செப்ட் தான் ஃபுல்லாகவே. சூப்பராக இருந்தது. எங்கேயுமே லாகே இல்லை. சிரிச்சிட்டே இருக்கலாம். நல்லா ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த இதில் வந்து எனக்கு இந்த சீன் வந்து என்னோட ரியல் லைஃப்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை அப்படி எதுவும் இல்லை. பட் நல்லா இருந்தது. நல்லா இவங்க ஆக்டிங் வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருந்தால் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க? இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. அதான் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல மூவி விஜய் சேதுபதி இது. சாங் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. படம் எப்படி? நல்லா இருந்தது படம். எப்படி எங்கேயும் லேக் ஆகுது படம்? இல்லை, நல்லா இருந்தது. எல்லாமே ஸ்டோரி என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸுக்கு? எல்லாருக்கும் ஃபேமிலி ரிலேட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இது எதாக இருக்குமா? அவங்க 2 பேரும் சண்டை போடுறது. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த படத்தை பார்த்தா எங்கள் ஃபியூச்சர் எல்லாம் தெரியும். ஆமாம். உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சா? இது எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கலாம்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்க. இந்த 2K பசங்களுக்குலாம் பிடிக்காதா படம்? ஸோ அவங்கள ரியாக்ட் பண்ணி தான் இந்த ஸ்டோரி எடுத்திருக்காங்களே. எந்த மாதிரி ஸ்டோரி எடுத்திருக்காங்க? புரியல. இப்போ வந்து எந்த மாதிரி ஸ்டோரி, யார் ஏஜ் பீப்புளுக்காக இந்த ஸ்டோரி எடுத்துருக்க மாதிரி? எங்கள் அப்பா அம்மா. இருந்துச்சு ப்ரோ. மூவி நல்லா இருந்துச்சு. அது வந்து ஃபேமிலி மூவி மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. பேரண்ட்ஸ் மட்டும் தனியாக இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க கப்பிள்ஸாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. அவங்க ஃபேமிலியால் தான் அவங்க ப்ராப்ளம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவங்க ஃபேமிலியால் மட்டும் தான் ப்ராப்ளம். பட் ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த ஈகோ எதுவுமே கிடையாது. அவர் அவர் என்ன தான் அசிங்கப்பட்டாலும் என் பொண்டாட்டிக்காக நான் இருப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. செம மூவி. கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறாங்க. அதுதான் இந்த மூவியில் இருக்கே. டிவோர்ஸ் மட்டும் ஆகிடாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு நாள் தான் அவங்க டிவோர்ஸ் பண்ணாங்க. மிச்சபடி அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. சொல்ல வரதே வந்து என்னதான் சட்டம் ரீதியாக இதானாலும் மனசில் ஒன்று இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. புரியுது. சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கியிருந்தாலும் மனசு ரீதியாக ஒத்து போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒத்து போகலைல்ல. ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க லவ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து பிரியலை. அவங்க ஃபேமிலியால் மட்டும் தான் அந்த ஒரு நாளுமே அவங்க ஃபேமிலியால் மட்டும் தான் பிரிஞ்சாங்க. அவங்க அம்மா அப்பா மட்டும் தனியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஃபேமிலி மூவி தான் இது. லவ்வர்ஸ் மூவியே கிடையாது. ஃபேமிலி பார்த்தாங்கன்னா செம்மையாக செட் ஆகும். நான் தான் உங்கள் சிறகடிக்க ஆசை செல்வம். எங்கே இருக்கேன்னா கமலா தேட்டரில் கேளுங்க. படம் நல்லா இருந்துச்சு. பாண்டியராஜ் சார் படம் நம்ம வீட்டு பிள்ளை, கடைக்குட்டி சிங்கம்லாம் எப்படி ஃபேமிலி படமோ குடும்பத்தில் என்னென்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி இந்த படம் வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. படத்தை நம்பி தேட்டரில் ஒரு தடவை பார்க்கலாம். சிறப்பாக இருக்குது. என்னென்னா விஜய் சேதுபதி சாரே வந்து ஒரு நடிப்பு அரக்கன். அப்புறம் நித்யா மேனனை பற்றி சொல்லவே வேண்டாம். அவங்க ஏற்கனவே திருச்சி தம்பலம் மெர்சல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு தமிழ் பொண்ணு இல்லையே தவிர அந்த தமிழ் ஸ்லாங்கும் சரி, அந்த தமிழ் கல்ச்சருக்கும் சரி, சமீபத்தில் வந்த எந்த சினிமா ஹீரோயினும் நித்யா மேனனை கூட காம்படிஷனே போட முடியாது. ஏன்னா அவ்வளோ அட்டகாசமாக நடிச்சிருக்கேன். நான் சமீபத்தில் இந்த வருஷத்தில் பார்த்த படத்துலேயே உள்ள எல்லா ஹீரோயினோட இவங்க சிறப்பாக நடிச்சிருக்காங்க. குடும்ப படம். குடும்பம் வந்து கொத்து கொத்தாக தேட்டரில் வந்து கமலா தேட்டரில் பார்த்துருக்காங்க.
சிறப்பாக இருக்குது. அதாவது ஒரு மன வாழ்க்கைங்கிறது ஒரு பேப்பரில் இல்லை, அது வந்து மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் பேசி தான் தீர்க்கணும். எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் உங்கள் சண்டை வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். 60-70 வயசு ஆனாலும் சண்டை இருக்கும். ஆனாலும் நீங்கள் வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு தான் வாழணும், அதுக்கு டைவர்ஸ் தீர்வு இல்லை அப்படிங்கிறத அட்டகாசமாக சொல்லியிருக்காங்க. நீ எதாவது கேள்வி என்ன கேள்வி? இந்த டிவோர்ஸ் நீங்களே சொன்னீங்கல்ல, ஆமாம் மனசு வந்து போனா அந்த டிவோர்ஸ்ங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆமாம், அது அப்படி தான். சண்டை போடாத வீடே கிடையாது. நாங்களே எங்கள் ஜோக்கில் சொல்லியிருப்போம், என் புருஷன் இருக்கானே எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, அந்த கிரகம் பிடிச்சவனை கண்டாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு. அப்படியாம்மா எத்தனை குழந்தைங்க அப்படின்றமா, எனக்கு 8 குழந்தைங்க, 4 ஆம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை. ஏம்மா சண்டை போட்டே 8 பிள்ளைங்க, நீங்கள் சண்டை போடாமல் ஜாலியாக இருந்தீங்கன்னா இப்போ ஏரியா ஃபுல்லாக உங்கள் குழந்தையாக தான் இருக்குங்கிறது நாங்கள் எங்கள் கண்டென்ட்டில் போட்டது. அதே மாதிரி தான், சண்டை இல்லாமல் எந்த மன வாழ்க்கையும் இல்லை. எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து சந்தோஷமாக கடந்து போகணும். அந்த ஒரு 60-70 வயசு வரைக்கும் சண்டை போட்டு வாழுங்க, அதுதான் மேட்டரோட. இதுல வந்து அவங்க ஃபேமிலினால தான் வந்து சண்டையே வருதுன்னு சொல்லி ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க. நிறைய ஃபேமிலினால தான் சண்டை வருது. அதாவது கணவன் மனைவி இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொண்ணு 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டை வந்தோடனே பெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க என்ன பண்ணோன்னா, மாமனார் மாமியார் அடித்து போகடி வீட்டுக்கு, உன்னை கட்டி கொடுத்ததோட வேலை முடிஞ்சு, இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனையே இருக்காது. அவங்க வந்து உட்கார வச்சு மீன் குழம்பு ஆக்கி போட்டு சிக்கன் பிரியாணியெல்லாம் வச்சிடறாங்களே, அதனால் அந்த பிள்ளைங்க அங்கே செட்டில் ஆயிடுது. அங்கே உண்மையிலே வந்து அது 2 குடும்பத்தில் சரி, மணப்பெண் வீட்லேயும் சரி மாப்பிள்ளை வீட்லேயும் சரி, சண்டை போட்டானா அவங்க பேசி அவங்களே தீர்த்து வைக்கணுமே தவிர அவங்களுக்குள்ளே டிஷ் பண்ணி விட்டால் என்ன நடக்குங்கிறது அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற சம்பவமாக இருக்கும். எல்லாருக்கும் நல்ல மாமியார் கிடைக்கிறது இல்லை, நல்ல மனைவி கிடைக்கிறத விட நல்ல மாமனார் மாமியார் கிடைக்கிறது நல்ல ஒரு விஷயம். சில இடத்துலலாம் மாமனார் மாமியார் சின்ன சண்டையை கூட ஊதி பெருசாக்கிடுறாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம், நல்லா ஜாலியாக சந்தோஷமாக வாழுங்கிறத சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி எது மாதிரி கொண்டு போயிருக்காங்க? அதாவது நமக்கு எதை தாண்டி போனாலும் நம்மளுக்கு எல்லாமே அன்பு தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம் பார்க்கும்போது? நிறைய பேர் நல்லா இருந்துச்சு, போர் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல. பிடிக்காதுங்கிறாங்களே. அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கதை வந்து பெருசாக இல்லை, சின்ன கதை தான், ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபுல் படம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ட்ராகிங்காக இருக்குது. ஸோ இதுதான் நடக்க போதா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லை. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இது அப்படி தான் இருக்கணும். பட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் மக்களுக்கு இது அவ்வளோவா ரீச் ஆக சான்ஸ் இல்லை. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரீச் ஆக சான்ஸ் இல்லை. ஒன்னபிள் வாட்சிருந்தீங்க, எதனால அப்படி இருந்துச்சு? எனக்கு கொஞ்சம் ட்ராகிங் இருக்குது, ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். கொஞ்சம் ஃபேமிலி சப்ஜெக்ட் சரி ஓகே, இதுக்கு முன்னாடி அப்படி தான் எடுப்பார். பட் அதே வந்து ஒரு பேஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு போகிறாங்க, ப்ரெசென்ட்டில் இருக்காங்க. பட் எது பாஸ்ட்டு எது ப்ரெசென்ட்னு சொல்லி டக்குன்னு ஸ்க்ரீன் ப்ளே காமி கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அது ரொம்பவே நீட்டாக சண்டை போட்ட மாதிரி இருக்குது, ரொம்பவே அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க. இது இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, அந்த சேதுபதி இதில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி செம்மையாக பண்ணியிருக்க, நித்யா மேனன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஜாலியாக இருந்தது. நல்லா இருந்துச்சா? சார் நீங்களும் இப்படித்தானா? இல்லை நாங்கள் அப்படி இல்லை. எப்படி ஃபேமிலியாக பார்க்கலாமா, எப்படி பார்க்கலாம்? ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. படத்தில் சூப்பராக இருக்குது, காமெடியாக இருந்தது. எல்லாருமே சொல்கிறாங்க படம் ரொம்ப லேக் ஆகுது, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படியே தான் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் தெரியல. உங்களுக்கு இந்த சீனில் ரொம்ப பிடிச்சது என்ன? அவங்க 2 பேரோட ஒரு கெமிஸ்ட்ரி, ஃபைட்டில் கூட கெமிஸ்ட்ரியாக இருக்குது, நல்லாயிருக்கு. உங்களுக்கு மேம்? அதே தான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க? ஃபேமிலி தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ ஒன்னபிள் வாட்சா இல்லை எல்லாருமே பார்க்கலாம்? இல்லை எல்லாருமே பார்க்கலாம். எங்கே லேக் ஆகுதா? இல்லை கண்டிப்பாக இல்லை, படம் சூப்பர், நல்லா இருக்கு. சிரிச்சு ரசிச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு படம். ஸோ அவ்வளோதான். மகாராஜா பயங்கர ஹிட்டு, நீங்கள் அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதை இப்போ ஸ்க்ரீனில் தள்ளி இப்போ இதையும் என்ஜாய்மெண்ட்டாக படம் பார்க்கும்போது ரிலீஸ் ஆகிருக்க படம் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் பார்த்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும் படம். இல்லை அது ஒரு இந்த ரீசன்ட் டைம்ஸில் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ஒரு நிறைய இஷ்யூஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா இருக்கு, பாருங்கள். நல்லா எடுத்து போயிருக்காரு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியில் நடக்கிறது ஓரளவுக்கு நல்லா எடுத்து போயிருக்கு. சரி, இந்த படத்தில் எல்லாத்தையுமே கேட்கணும். இப்போ வந்து இது என்னன்னா அவங்க ஃபேமிலினால தான் அவங்களுக்கு பிரச்சனையே வந்துருக்கு. ஆமாம், உண்மையாகவே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஃபேமிலியில் சண்டை போட்டு முட்டிக்கிறது மாமனார் மாமியாரா? அப்படிலாம் கிடையாது, அவங்களோட நேச்சரில் அவங்க பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் ஃபேமிலியில் எப்படி இருக்கு? இதே பிரச்சனை தான் எல்லார் ஃபேமிலிலையும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் செம காமெடியாக இருந்துச்சு, போர் அடிக்கல, ஜாலியாக இருந்துச்சு. சாங் கூட சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எமோஷன்ஸ்லாம் கனெக்ட் ஆச்சா? செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப கனெக்ட் ஆச்சு. என்ன சொல்ல வராங்க மெசேஜ்? மெசேஜ் வந்து
லவ் வந்து எவ்வளோ ஃபைட் ஆனாலும் அது எண்ட் ஆகாது, எப்போவுமே வந்து ஃபார் எவராக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் சார், நைட்டே சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி வந்து படம் செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஆனால் நீங்கள் லாஜிக் அது எப்படி இப்படி நடக்குமா, அது எப்படி இப்படி நடக்குமா, அது எப்படி இதெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்காதீங்க, இக்னோர் பண்ணுறேங்க. பட் ஆனால் அதை தவிர்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, கல்யாணம் ஆனவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாங்கன்னா செத்துட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் அம்மாவையும் கூட்டின்னு வந்துரு, அம்மாவையும் ஒய்ஃபையும் 2 பேரும் சேர்த்து கூட்டின்னு வந்தீங்கன்னா அப்புறம் அட் யுவர் ஓன் ரிஸ்க் தான் ப்ரோ பார்க்கணும். ஏன்னா செம்மையாக சிக்குவீங்க இந்த படத்தில். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நல்லா வயிறு லைக் வலிக்க சிரிச்சிட்டோம். நாங்கள் வரும்போது எனக்கு வயிறு வலிக்குது, வாய் வலிக்குது, அந்தளவுக்கு நல்லா சிரித்தேன் நான். நித்யா மேனனும் விஜய் சேதுபதி ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தாங்க, பார்க்கவே அழகாக இருந்தது. அது அந்த சாங் ஆப்வியஸாக அந்த கார்ட்டூன் வேறு அங்கே படத்துலேயே நடுவில் போட்டிருந்தாங்க, அந்த பாட்டில் வர கார்ட்டூன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக எல்லா கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாமனார் கேரக்டர்லாம் பயங்கர மாசாக காட்டியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. அது எமோஷன்ஸ் இருந்தாலும் கனெக்ட் ஆகுது. எமோஷன்ஸ் வந்து அங்கே இமோஷனே வந்து என்ன இமோஷன் சொல்கிறாங்கன்னே எனக்கு புரியல. பேசிக்காக எல்லாமே ஹாப்பியான இமோஷன் இருக்குது, சேடான இமோஷன் இருக்குது, கன்ஃபியூஸ்டான எமோஷன் இருக்குது, கோவம் இருக்குது, எல்லாமே இருக்குது அதில். ஆனால் நக்கல் நிறைய இருக்குது. பேசிக்கலி நல்லா இருந்துச்சு. அது டிப்பிக்கல் இந்தியன் ஃபேமிலி ட்ராமா இது, அதனால சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபு அவர் தேர்ட் வீல் அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கப்பல் சண்டை போட்டுருந்தாங்கன்னா தேவையான 3வது மனுஷங்க உள்ளே வந்தால் எப்படி ஆகும் அப்படின்றது தான். அவர் தெரியாமல் உள்ளே போயிட்டு அம்மா நீ இன்னுமா இருக்க அப்படின்ற மாதிரி சரியான சிரிப்பாக இருந்துச்சு. அதில் எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப நல்லது. ரோஷினியோட கேரக்டர்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்தளவுக்கு ரோஷினியை நான் வெறுக்கிற அளவுக்கு அவங்களோட கேரக்டர் இருந்தது. நைஸ் எல்லாருமே. அது நான் எப்படி சொல்கிறது, இந்த இந்தியன் ட்ராமா நம்ம பார்த்துருப்போம், டிப்பிக்கல் ஃபேமிலி ட்ராமா அழுகிற மாதிரி இருக்கும் அட் த லாஸ்ட். பட் அதான் இது சிரித்து சந்தோஷமாக வந்த மாதிரி இருந்தது. பட் ஹாப்பி எண்டிங்கான்னு கேட்டால் இல்லை, பட் அதையுமே அவங்க நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. ஹாப்பியான எண்டிங் இல்லைனாலுமே அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அது நல்லா இருந்துச்சு. ஓகேவாடா மேம், படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருந்தது. என்ன மாதிரி ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க? ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் பெட்டராக எடுத்துக்கலாம் அது மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து இந்த ஃபேமிலியாக தான் பார்க்க முடியும், 2K பசங்களுக்குலாம் பிடிக்காத மாதிரி. அப்படிலாம் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். ரொமான்ஸ், காமெடி எல்லாமே, சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட வந்தால் நிறைய விஷயங்கள் வந்து மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது மாதிரி எந்த சீன் இருக்குது அதில்? மாட்டிக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியலை, நல்லா இருந்தது படம், பார்க்கலாம் ஃபேமிலியாக. அந்த சாங் வைப் நம்ம இன்ஸ்டாவில் பார்க்கும்போதே வைப்பாக இருந்தோம். தேட்டர் வைப்பில் எப்படி இருந்துச்சு? தேட்டரில் சூப்பராக அந்த எமோஜிஸ், அந்த பொம்மை மாதிரி சீன்லாம் வச்சு இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக ஹோல்சமாக சூப்பராக இருந்தது. ஓகே. ஸோ உங்களுக்கு படம் பார்க்கும்போது இப்போ வந்து 10க்கு வந்து இவ்வளோ % கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளோ? 10க்கு 10 தருவேன். சூப்பராக இருந்தது. விஜய் சேதுபதி ஃபேனுங்க நான். அவள் கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. ஆமாம். ஸோ அவங்க பேர் எப்படி இருந்துச்சு? அப்போ செம்மையாக இருந்தது. 2 பேருக்குமே எனக்கு பிடிக்கும். நித்யா மேனனும் ஓகே, விஜய் அவங்க 2 பேரும் சேர்ந்த மூவின்னொடனே ஹோல்சம்.